ஹாப்பி பர்த்டே டார்லிங். நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் மன நிம்மதியோடும் கடவுள் ஆசீர்வாதத்தோடையும் நீடூடி வாழ மனதார வாழ்த்துறேன். ஆர்வீத ரத்னவல்லிஸ்ல பாலமீனாவோட பங்களிப்புங்கிறது மிக பெருசு. நான் வந்து வீட்டில இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவங்ககிட்ட கண்டினியூஸாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளாக் போட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நம்ம ஒரு ஷாப் எடுத்தோம். அதுக்கப்புறம் எகெயின் வந்து அரஸ்புரத்தில் மிக பெருசாக ஒரு கடையை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு பாலமீனாவோட பங்களிப்புங்கிறது மிக பெருசு. இது மாதிரி நமக்கு மட்டும் கிடையாது. ஸோ தமிழ்நாடு, கேரளா எல்லா இடத்துலையும் இவங்க வந்து இவங்க பண்ணாத இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எல்லாமே சக்சஸ்ஃபுல். ஸோ நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கெட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு பிளாக் பண்றாங்க, அதோட நிக்காம அந்த ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க வந்து கஸ்டமரை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டினியூஸா நாங்க பண்றவங்க எல்லாருமே மிகப்பெரிய சக்சஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு தொழில்ல ஒரு அர்ப்பணிப்பு மனோபாவம் இல்லைன்னா இந்த அளவுக்கு சக்சஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஸோ மணி மைண்டடா அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. நாங்களாம் ஒரு 4 வருஷம் கண்டினியூஸா ஒருத்தர்கிட்டே பண்றோம்னு சொன்னா எங்களோட பிஸ்னஸோட சக்சஸ் ரேஷியோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நிறைய குடும்பங்களை வாழ வச்சுட்டு இருக்காங்க. மென்மேலும் உங்க தொழிலையும் நீங்களும் வளரணும், உங்க கூட சேர்ந்து நாங்களும் வளரணும். எடுக்கிற எல்லா முயற்சியுமே மிகப்பெரிய சக்சஸை நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க பண்ணி கொடுக்குற எல்லா ஷாப்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சக்சஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, நான் எது பண்ணி கொடுத்தாலும் நீங்க வந்து எனக்கு எதுவுமே சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி என்னோட மனசுல இருந்து சொல்றேன். ஸோ நான் வந்து ஆர்டிபிஷியலா எனக்கு பேச தெரியாது. அதனால நான் எப்படி உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறதும் தெரியாம இருந்தேன். இப்ப சொல்றேன் கேளுங்க. உங்களோட வந்து அர்ப்பணிப்பு மனோபாவம், வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் சென்ஸ், ஒரு ப்ராடக்ட்டை எப்படி நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஐடியா பண்ணி எனக்கு ஒன்று சொல்லுவீங்க தெரியுமா? ஸோ அதெல்லாமே வந்து எங்களோட சக்சஸுக்கு உங்களோட பங்களிப்புங்கிறது தான் சொல்ல முடியும். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எத்தனையோ குடும்பங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாழ வச்சிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா நிறைய யோசிங்க. சக்சஸ்ஃபுல்லா உங்க பிசினஸும் நீங்க பண்ணணும், நாமளும் பண்ணலாம். தொடர்ந்து முன்னோக்கி போவோம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டார்லிங்.